அனைவருக்கும் வணக்கம். இது யாவரும் கேளீர் யூடியூப் சேனல். நான் மதன். இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஆப்பை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். நாடு முழுவதும் கரோனா வைரஸினுடைய தாக்குதல்கள் அதிகமாக இருக்கும் பொழுது அதை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம ஐடி டெக்னாலஜியை பயன்படுத்தி ஒரு ஆப் க்ரியேட் பண்ணியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். அந்த ஆப்பினுடைய அத்தியாவசியத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆரோக்கிய சேத் அப்படிங்கிற அந்த ஆப்பை பற்றி தான் பேச போகிறோம். அந்த ஆப் ஆண்ட்ராய்ட்லேயும் கிடைக்குது, ஐஓஎஸ்லேயும் கிடைக்குது. ரெண்டு அப்ளிகேஷனுமாகவே கிடைக்குது. நீங்கள் ஐஃபோன் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் அந்த ஆப்பை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி, அதாவது ஸ்மார்ட் ஃபோன், எந்த ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தாலும் சரி, அந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு இந்த ஆப் கிடைக்குது. இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறது எப்படி, இதை இன்ஸ்டால் பண்ணுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கிது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது ஏறத்தாழ ஒரு 11 லாங்குவேஜ், இந்தியன் லாங்குவேஜில் ஒரு 11 லாங்குவேஜ் இது இந்த ஆப் சப்போர்ட் பண்ணுது. தமிழ் இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது, ஹிந்தி இருக்குது, இப்படி 11 லாங்குவேஜ் இந்த ஆப் சப்போர்ட் பண்ணுது. இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஆரோக்கிய சேத் அப்படின்ட்டு நீங்கள் போய் ப்ளே ஸ்டோரில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே கிடைக்கும். இதனுடைய லிங்க்கை இந்த டிஸ்கிரிப்ஷனில், இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் அதை யூஸ் பண்ணியும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதை இன்ஸ்டால் பண்ணுறதுனால நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பெனிஃபிட் கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனா வைரஸ் பாசிட்டிவ் கேசஸ் இருக்காங்கல்ல, அவங்களோட ட்ராவல் ஹிஸ்ட்ரி அதை வச்சு அந்த பாத்தை ஐடென்டிஃபை பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பாத்தை நீங்கள் என்ட்ரு ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அலர்ட் மெசேஜ் கிடைக்குது. அதாவது நம்ம சேஃபாக இருக்கிறதுக்கு ஒரு அலர்ட் மெசேஜஸ் கிடைக்குது. இது எதை யூஸ் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜிபிஎஸ் அண்ட் ப்ளூடூத். மெயினாக சொல்லணும் அப்படின்னா ப்ளூடூத் டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க. இந்த ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கனாலே, இன்ஸ்டால் பண்ணும்போது நமக்கு என்ன கேட்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூடூத் ஆக்சஸும் ஜிபிஎஸ், அதாவது லொக்கேஷன் ஷேரிங் ஆக்சஸும் கிராண்ட் பண்ண சொல்லி கேட்கும். நீங்கள் அதுக்கு அப்ரூவல் கொடுத்தீங்கன்னா தான் இந்த ஆப் அடுத்த ஃபர்தராக அது ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ ப்ளூடூத் பார்த்திங்கன்னா இதில் கண்டினியூஸாக இதில் ஆனில் இருந்துகிட்டே இருக்கணும். நீங்கள் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளூடூத்தும் ஜிபிஎஸும் கண்டினியூவாக ஆன் ஆகிட்டு இருக்கணும். இது உங்களை ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த இடத்த ரெஸ்ட்ரிக்டட் பிளேஸாக அப்படின்னு நம்ம ஹிஸ்ட்ரியில் இருந்தது அப்படின்னா, அந்த ஏரியாவுக்குள்ளே என்டர் ஆகும்போது உங்களுக்கு ஒரு வார்னிங் மெசேஜஸ் கிடைக்கும். இது ரெஸ்ட்ரிக்டட் பிளேஸ், அதாவது பாதுகாக்கப்பட்ட வளையம், இங்கே இந்த ஏரியாவுக்குள்ளே நீங்கள் போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வார்னிங் உங்களுக்கு கிடைக்கும். ப்ளூடூத் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யார்கிட்டெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்களோ அப்போ அதை இதே ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கும்போது அந்த டிஸ்டன்ஸ் அந்த ப்ளூடூத் சர்ச் பண்ணி உங்களுக்கு இதை ஒரு ஹிஸ்ட்ரியாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ரெக்கார்டெல்லாம் ட்ராக் பண்ணி வச்சுருக்கிறதுனால ஈவன் ஃபர்தர் 2 or 3 days கழித்து யாரோ ஒருத்தருக்கு இதில் ஒரு பாசிட்டிவ் கேஸாக மாறுறாங்க அப்படின்னா, அப்போ இந்த ட்ராவல் ஹிஸ்ட்ரி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதில் டேட்டா பேஸில் இருக்கிறதுனால, இந்த இடத்துல என்னென்ன நீங்கள் மூவ் பண்ணியிருக்கீங்க, இவர் இந்த இடத்துல மூவ் பண்ணியிருக்காரு, இந்த இடத்துல இருக்கிறவங்க அலர்ட் ஆயிருங்க அப்படிங்கிற ஒரு வார்னிங் மெசேஜஸும் கிடைக்கும். இதுதான் இந்த ஆப்பில் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டு பெனிஃபிட்னு சொல்லலாம். இது கம்பல்சரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருமே இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பை ஆக்டிவாக வச்சுருங்க. இந்த ஆப்பை ஆக்டிவாக வச்சுருங்க. ஆக்டிவாக வச்சுருக்கிறது மீன்ஸ் ப்ளூடூத்தையும் சரி, ஜிபிஎஸ்ஸையும் சரி 24 hours ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இது கண்டிப்பாக ட்ராக் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ட்ராவல் ஹிஸ்ட்ரி ட்ராக் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ அதை டேட்டா பேஸில் மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இதை யார் டெவலப் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஐடி, இவங்க தான் இதை டெவலப் பண்ணியிருக்காங்க. இது ஒரு கவர்மெண்ட் ஆப் தான், அதனால் நீங்கள் பயப்படுறதுக்கு ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இந்த ஆப் இதை டெவலப் பண்ணி இதை லான்ச் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த ரெக்கார்ட் பண்ணுற இந்த டேட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10 million டவுன்லோட்ஸை தாண்டி போயிடுச்சு. 10 million டவுன்லோட்ஸ்க்கு மேலே இருக்குது. அதாவது 10 million பர்சன்ஸ்க்கு மேலே இதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. எவ்வளவுக்கு அதிகமாக எல்லோரும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்க எல்லோரும் யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த ட்ராவல் ஹிஸ்ட்ரியை மெயின்டைன் பண்ணுறதும் சரி, இதை அலர்ட் கொடுக்குறதும் சரி, நம்மளுடைய ரெக்கார்ட்ஸை அதாவது ப்ரிகாஷன் பண்ணுறதும் சரி, இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த ஆப்பை நம்ம கம்பல்சரி இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். இந்த ஆப் எதை பேசிக்காக வச்சு ரன் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ப்ளூடூத், அப்புறம் இதில் என்னென்னு பார்த்திங்கன்னா சம் அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, ப்ளஸ்
ஏஐன்னு சொல்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஆப் வந்து ரன் ஆகுது. இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணும்போது இன்ஸ்டால் பண்ணிட்டு அது ஓப்பன் ஆகும்போது என்னெல்லாம் கேட்கும் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, இது இன்ஸ்டால் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு பெர்மிஷன் ஒன்று கேட்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லொக்கேஷனை வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கான பெர்மிஷன் வந்து கேட்கும். ஸோ நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிங்கன்னா தான் இது இன்ஸ்டால் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கும். அந்த மொபைல் நம்பரை கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கு ஒரு ஓடிபி வெரிஃபிகேஷன் வரும். அந்த ஓடிபி வெரிஃபிகேஷன் கோடை வந்து நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணிங்கன்னா தான் அடுத்த ஃபர்தர் ப்ராசஸ்க்கு போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெண்டர் என்னன்னு கேட்கும். அதாவது மேல் ஆர் ஃபீமேல் ஆர் அதர்ஸ் அப்படிங்கிறத கேட்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபுல் நேம், அதுக்கப்புறம் ஏஜ், உங்கள் லொக்கேஷன், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அதில் கேட்கும். அதுக்கப்புறம் அதில் உங்களுடைய ப்ரொஃபஷன் என்னங்கிறது கேட்கும். இதெல்லாம் நீங்கள் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த கொரோனா கேசஸில் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி பீரியடில் நீங்கள் வந்து வாலண்டியராக, அதாவது தன்னார்வ தொண்டராக வந்து ஈடுபடுறதுக்கு விருப்பம் இருக்கா அப்படிங்கிறத கேட்கும். அதில் நீங்கள் விருப்பம் இருந்தது அப்படின்னா எஸ்ன்னு கொடுத்து வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு எமர்ஜென்சி டைமில் வந்து உங்களுடைய உதவி தேவைப்பட்டுச்சுன்னா அரசாங்கம் வந்து உங்களை தொடர்பு கொள்ளும். நீங்கள் அதில் வந்து தன்னார்வ தொண்டராக வந்து ஈடுபட்டுக்கலாம். அதையும் நீங்கள் விருப்பம் இருந்ததுன்னா அதை ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃப் டெஸ்ட் ஒன்று கேட்கும். செல்ஃப் எவாலுவேஷன் மாதிரி கேட்கும். அதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 30 டேஸ்க்கு முன்னாடி வந்து நீங்கள் ஃபாரின் ட்ராவல் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்கும். அப்படி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபர்தர் கொஷின்ஸ் வரும். அது என்னெல்லாம் எங்கே ட்ராவல் பண்ணீங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும். அதெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஹிஸ்ட்ரி வந்து ஒரு டேட்டா பேஸில் வச்சுருக்காங்க. அது என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஐசிஎம்ஆர் டேட்டா பேஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த ஐசிஎம்ஆர் டேட்டா பேஸில் வந்து இதுவும் அப்டேட் ஆகிட்டு அந்த டைமில் நீங்கள் ட்ராவல் பண்ணதில் எதுலையாவது யாருக்காவது பாசிட்டிவ் கேசஸ் இருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் ஐசோலேட் பண்ண சுய தனிமைப்படுத்த வேண்டிய சூழ்நிலையில் இருக்கீங்களா, இல்லைன்னா ஐசோலேட் பண்ண வேண்டியது இருக்கீங்களா, அந்த மாதிரி ஸ்டேஜஸும் சொல்லும். அப்படி நீங்கள் ஃபாரின் ட்ராவல் எதுவும் பண்ணலைன்னா நோன் கொடுத்துருங்க. ஸோ இப்படி அடுத்தடுத்த கொஷின்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து சளி, இருமல், இந்த மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் வந்து இருக்குதா, காய்ச்சல் இருக்குதா, இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் அது கேட்கும். இதுக்கெல்லாம் நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபைனலாக உங்களோட ஸ்டேஜ் என்ன அப்படிங்கிறத சொல்லும். இதில் எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பாதுகாப்பாக உள்ளீர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துரும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கண்காணிக்கப்பட வேண்டியவர்கள், அந்த மாதிரி ஸ்டேஜ் வந்து மாறிட்டே இருக்கும். நீங்கள் இருக்கிற ஏரியாவிலையும் பாசிட்டிவ் கேசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த அலர்ட்டும் கிடச்சிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு நீங்கள் இருக்கிற, ஏன்னா உங்களை வந்து ஜிபிஎஸ் லொக்கேஷன் வச்சு ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த லொக்கேஷனில் வந்து பாசிட்டிவ் கேசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ நியர்பையில் இருக்கிறது கூட உங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த அலர்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதன் மூலமாக நமக்கு கிடைக்கும். நம்ம சேஃபாக சைடாக இருந்துக்கலாம். அதனால் இதை நான் என்ன திருப்பி நான் என்ன கேட்டுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆரோக்கிய செட் அப்படிங்கிற அப்ளிகேஷன்